தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த ஆட்சி முக்கொம்பு மதகுகள் போல ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த முக்கொம்பு பகுதியில் உடைந்திருக்கக்கூடிய இந்த மதகுகள் முன்கூட்டியே இந்த அரசு ஆய்வு செய்திருந்தால் இதை நிச்சயமாக தவிர்த்திருக்க முடியும். முறையான அறிவிப்பு இல்லாத வகையில் திடீரென்று தண்ணீரை அதிகமான அளவிற்கு திறந்துவிட்ட காரணத்தால் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. எனவே அரசினுடைய அலட்சியத்தால் இந்த கொடுமை நடந்திருக்கிறது. எனவே இதற்கு உடனடியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தார்மீக பொறுப்பேற்றுக் கொண்டு ராஜினாமா செய்திட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கோரிக்கையாக இருக்கிறது. கடந்த 24ஆம் தேதி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்கு வந்து பார்வையிட்டு உடனடியாக இந்த பணி முடிவடையும் என்ற ஒரு உறுதியை தந்துவிட்டு போயிருக்கிறார். ஆனால் இன்னும் 40% பணிகள் கூட முடியாத நிலையிலே தான் இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, காய்ச்சல் சொல்லிக்கொண்டு வருவது கிடையாது, திடீரென்று வந்துவிடுகிறது என்று ஒரு அறிவுபூர்வமான ஒரு கருத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அவர் சொன்னது எதை காட்டுகிறது என்று சொன்னால், ரோம் நகரம் பற்றி எறிகிற நேரத்தில் நீரோ மன்னன் பிடில் வாசித்ததைப் போல, ஆக ஒரு நீரோ மன்னனுடைய வாரிசு போல ஒரு அபூர்வமான கருத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். எனவே காய்ச்சல் எப்படி சொல்லாமல் வருகிறதோ, ஆனால் கமிஷனை பொறுத்தவரையில் சொல்லிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறது என்பது இந்த ஆட்சியிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மேட்டூர் அணையை பொறுத்தவரையில் கடந்த மாதம் 19ஆம் தேதி திறந்துவிடப்பட்டிருக்கிறது. ஆக மேட்டூர் அணை திறந்துவிடப்பட்டு ஏறக்குறைய 47 நாட்கள் ஆகியிருக்கின்றன. ஆனால் இன்னும் கடமடை பகுதிகளுக்கு தண்ணீர் வந்து சேர முடியாத நிலையில் தான் இருக்கிறது. ஆக இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும், எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் கமிஷனை தூர்வாரிட்டு இருக்காங்களே தவிர கால்வாய்களை தூர்வாருவதாக இல்லாத நிலைதான் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. ஏறக்குறைய 5000 கோடி ரூபாய் வரையில் இதில் ஊழல் நடந்திருக்கிறது என்று மிக தெளிவாக தெரிந்து கொண்டிருக்கிறது. ஆக ஊழலும் மணல் கொள்ளையும் நடைபெற்ற காரணத்தால் தான் இந்த நிலைமை இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே திடீர் என்று காய்ச்சல் வந்து கொண்டிருக்கிறது, அதை சொல்லிக் கொண்டு வருவதில்லை என்று சொல்லுகிறார்கள். ஆக காய்ச்சல் வருகிறதோ வரவில்லையோ, இந்த எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அதிமுக ஆட்சியை பொறுத்தவரையில் ஒரு கோமா ஸ்டேஜிலே தான் இருந்து கொண்டிருக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது. எனவே உடனடியாக இது குறித்து முறையான விசாரணை நடத்தி உரியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது நிச்சயமாக இந்த ஆட்சியில் இருக்காது என்று நாங்கள் நினைக்கிறோம். எனவே விரைவில் தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி மலருகிற நேரத்தில் இதற்கு முறையான விசாரணை நடத்தப்பட்டு உரியவர்கள் மீது உரிய நடவடிக்கை நிச்சயமாக எடுக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த பிரச்சனையை மக்களிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே சட்டமன்றத்தில் எங்கெங்கு தூர்வாரப்பட்டிருக்கிறது, எவ்வளோ கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது என்ற பட்டியலை தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நாங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதுவரையில் எந்தவித விளக்கமும் மக்களுக்கு இந்த அரசு தெரிவிக்கவில்லை. ஆக கொள்ளையடிக்கிறதுல, கமிஷன் வாங்குறதுல தான் இந்த ஆட்சி திட்டமிட்டு இந்த பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கு.